என்கிறது முல்லைப்பாட்டு, உலகம் உவப்ப என்கிறது திருமுருகாற்றுப்படை. பெயரிலே இனிமை, கடின உழைப்புக்கு உவமை, அடைமொழியில் ஒரு புதுமை, தொல்காப்பிய தென்றல் இரா தேன்மொழி அம்மா அவர்களை வாழ்த்துரை நல்க அழைக்கின்றோம். அறிவிலே தெளிவும், அகத்திலே அன்பும், முகத்திலே அழகும் எல்லாம் நிறைய பெற்றிருக்கின்ற இந்த சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியின் நம்முடைய தலைவர் மற்றும் நம்முடைய புல முதன்மையர் மதிப்பிற்குரிய முனைவர் ராஜலதா அவர்கள், இந்த கல்லூரியின் முதல்வர் மதிப்பிற்குரிய முனைவர் வனிதாமணி அம்மா, தமிழ்துறை தலைவர் மலர்விழி அம்மா மற்றும் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளராக எங்களுடன் தொடர்ந்து இணைந்து வருகின்ற முனைவர் ராஜா ஐயா அவர்கள், இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து வந்து குழுமியிருக்கின்ற தமிழ் முனைவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அனைவருக்கும் மேலாக அடுத்து இன்னும் வரும் எதிர்காலத்தில் வெகு சிறந்து எங்களை எல்லாம் இன்னும் தாண்டக்கூடிய அளவில் உயரக்கூடிய அனைத்து திறமைகளையும் கொண்ட ஆளுமைகளாக வரக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கம். இந்த கல்லூரி எனக்கு பார்க்கும் போதே ஒரு மகிழ்ச்சி தெரியுது. உண்மையிலேயே சொல்றேன், நாங்க நிறைய நிகழ்ச்சிகள் பல கல்லூரிகள் கூட இணைந்து நடத்திருக்கோம். அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு சிறப்புத்தன்மை. நம்முடைய தலைவர் ஐயா பார்த்த உடனே அவர் சொன்னாரு, வயசாயிடுச்சு, நான் PhD படிக்கணும் அப்படின்னும் போது வயசாயிடுச்சு அப்படின்றபடி சொன்னாரு. ஆனா உண்மையிலே நான் எங்கேயாவது போனா என் கூட நடக்கிறதுக்கு, ஐயோ உன் கூட வர முடியலப்பா, நடக்க முடியலப்பா, நீ ஓடுறப்பா அப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த உணர்வை நான் இன்னைக்கு வந்து ஐயா சும்மா என்ன சுறுசுறுப்பா அப்படி படன்னு போறாங்க முன்னாடி. அவங்களுக்கு அந்த நேரம், அந்த நேரத்தின் முக்கியத்துவம் அது இல்லாமல் அவருடைய சுபாவமாக அந்த சுறுசுறுப்பும் அந்த செயல்பாடும் இன்னும் வந்து அவர்கள் வந்து ஒரு இளைஞராகத்தான் என் பார்வைக்கு தெரிஞ்சாங்க. அப்படியாக அவர்கிட்ட இருக்கிறதும் அதே போல முதல்ல சொன்னபடி அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஷோபான்னு நினைக்கிறேன், அவங்கதான் ஷோபான்னு நினைக்கிறேன், அந்த தமிழ் நன்றாக பேசக்கூடியவங்க. அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. வந்த உடனே ஒரு தந்தைக்குரிய ஒரு அன்பு. நம்ம எல்லாம் வீட்டுல உட்காந்து பேசினா, எதுக்குமா நீ நிக்கிற, உட்காருமா, நீ நின்ன என் கால் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஒரு அன்பு, அதுதான் அவங்களுடைய அந்த முதல்ல அந்த ஸ்லோகமா அது வந்திருக்கு, அகத்தில் அன்பும் அப்படின்னுட்டு. அதற்கு ஒரு செயல்முறை காட்டுகின்ற ஒரு தலைவராக வெகு சிறப்பாக இந்த கல்லூரியை வந்து நடத்தி வருகின்றார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. நம்ம வனிதாமணி அம்மா ஒரு சில நிமிடங்கள் தான் பேசணும். பேசும்போதே எனக்கு இவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு புரிஞ்சுது. அது வந்து அவங்க பேசும்போது எனக்கு புரிஞ்சுது. அவங்க வந்து ஒரு முனைவராக, ஒரு முதல்வராக மட்டும் அல்லாமல் ஒரு அந்த இதுல வந்து என்ன சொல்றது, HR அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஒரு நிறுவனத்துல. அந்த செயல்பாடு வந்து அவங்களுடைய அந்த பேச்சு பேசும்போதே வெவ்வேறு, வெறும் அகாடமிக், வெறும் மதிப்பெண் அதை மட்டும் நோக்கி போகாம தன்னுடைய மாணவர்கள் வந்து எல்லா வகையிலையும் அவர்கள் முதன்மை பெற்றவர்களாக, எல்லா விடயங்களையும் அறிந்தவர்களாக, அந்த பொது நமக்கு வந்து என்னதான் இருந்தாலும் மதிப்பெண்கள் மட்டும் பேசவே பேசாது. எல்லா இடத்துலயும் நமக்கான அந்த பொது அறிவை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ரொம்ப அதிகம் கவனம் செலுத்தணும். ஈவன் நீங்க வந்து நிறைய விளையாடணும். எனக்கு தெரிஞ்ச வரலையும் உங்களுக்கு நான் இப்ப அங்க உங்க ஹாஸ்டல்ல கூட பார்த்தா, ஐயோ இவ்வளவு இடம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணி ஒரு பாஸ்கெட் பால், ஷட்டில் காக் ஆடுறபடி அப்படிலாம் வச்சா குழந்தைங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்களே. இங்க வந்து படிப்பு அப்படியே அந்த ஒரு இடத்துல இல்லாம அவங்களுக்கு தேவையான சில நடவடிக்கை கூட அவங்களுக்கான ஒரு ஆர்வம் இருக்கு. அவங்க செய்யும் போது மற்றவங்களை கலந்துக்கும் போது உடல் ஆரோக்கியமும் முக்கியம். அந்த உடல் ஆரோக்கியம் வந்து நமக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அப்படியாக இவங்க சொன்னாங்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியில எல்லாம் போறாங்க ஸ்போர்ட்ஸ்ல அப்படி எல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க அறையில இருந்த டிராபிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை போன்ற பல வகையிலையும் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு கல்லூரியாக இது இருப்பதும், ஒரு அருமையான முதல்வர் உங்களை வழிநடத்துவதையும் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சி. அதற்கு வாழ்த்துக்கள். அதே போன்று நம்முடைய ராஜலதா மேம் வந்து புல முதன்மையராக இருந்து அவங்க அப்படியே காலையிலே எல்லாம் தயாரா வந்துட்டாங்க. இது என்ன பண்ணணும், இது இப்படி பண்ணணும், இங்க வாங்க, அப்படியே இப்படின்றதுக்குள்ள எப்படா போய்
தொடங்கும், எப்படா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து அந்த பன்னாட்டு கருத்தரங்க எத்தனை நடத்தி இருக்காங்கன்னு சொன்னாங்க பாருங்க. எல்லாம் வெவ்வேறு துறையில இருந்து பண்ணியிருக்காங்க. ஓலைச்சுவடியில இருந்து பண்ணியிருக்காங்க, மலேசியால இருந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வேறுபாடு இப்ப பன்னாட்டு கருத்தரங்க இப்படியாக பல்வேறு விடயங்களில் வந்து அவங்க ஒன்றி செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவர்களுடைய அந்த ஆர்வம், அந்த புல முதன்மையர் என்பதை தவிர்த்தும் கூட அவர் வந்து இந்த கல்லூரியோட இந்த மாணவர்களுடைய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலுக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க என்பதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல நம்முடைய தமிழ் துறை தலைவர் மலர்விழி அவர்கள் வரலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமான்னு யோசிச்சு கொண்டுட்டு இருந்த போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஏற்பாடு வந்து அங்க போறது, அங்க எப்படி இருக்குமோ தெரியலையே, தனியா போறோமோ, இரவு நேரமா இருக்குமோ, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது நம்ம போற நேரத்துல, அப்படி பல்வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்த போது அவங்க நீங்க வாங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு சரியாக அந்த வண்டி போறதுக்கு தங்கறதுக்கு இடம் வந்து ஏற்பாடு. அதை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல பேசும்போது சொல்லல, நான் வந்து அதை சரியாக உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்றதுனாலதான் நான் சொல்லல. எவ்வளவு ஒரு இது பாருங்க, நமக்கும் அவங்களுக்கு வந்து சொல்லணும்னு இருந்தாலும் அதை சரியாக ஒரு தகவலை கொடுக்கணும் என்ற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு இருந்தது. அதே போல நம்முடைய ராஜா ஐயா அவர்கள் நேத்து இரவு எனக்கு வந்து சாப்பாடு கூட நினைவில்லை, எப்படா வந்து நம்ம சேருவோம், ஒரு பத்திரமா வந்து சேருவோம் அப்படின்னு அப்படியெல்லாம் இருந்து இறங்கணும்னு அவர் முதல் கேட்ட வார்த்தை வந்து சாப்பிட்டீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் கேட்ட பிறகுதான் ஓ வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, பசின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றபடி ஒரு உணர்வு வந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்கிற ஒரு இளைஞர்கள், தமிழ் முனைவர்கள், பேராசிரியர்கள் அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து அந்த மாணவர்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், என்னென்ன சொல்லணும், அவங்களுடைய கேள்விகள் என்ன இருக்கு, அந்த கேள்விகளுக்கு நம்ம சரியான பதில் கொடுக்கணும். நாங்க வந்து ஒரு தொல்காப்பியம் நிகழ்வு தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அதுல வந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு முதல் மாணவனாக அவர் இருப்பார். அவ்வளவு கேள்விகள் கேட்பார், அவ்வளவு தெரிஞ்சுப்பார். யாருக்காக? அவர் இனிமேல் படிச்சு முன்னொரு முனைவர் பட்டம் வாங்குறதை விட உங்களுக்காக, உங்க மாணவர்களுக்கு சரியான தகவல் சொல்லணும், அவங்களுக்கு வந்து அந்த தான் படிக்கக்கூடிய அந்த தமிழை வந்து முழுமையாக புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் இருக்கும்போது எனக்கு உண்மையில் அவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பரவாயில்ல, இந்த காலத்துல இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல ஒரு நல்ல ஒரு சூழலில் வளரக்கூடிய இந்த மாணவர்கள் வந்து இன்னும் நிறைய வரணும். அதுக்கு மெயினா இப்ப நம்ம இலக்கியம் சொல்றோம் இல்லைங்களா, இலக்கியத்துல வந்துட்டு நம்முடைய வாழ்வியல் சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு சொல்றோம் இல்லைங்களா. இலக்கியங்கள்லாம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம வாழ்வியல் போது இப்ப நம்ம பாடம் படிக்கிறோம் இல்லைங்களா, நமக்கு இந்த பாடம் படிக்கும் போது நமக்கு தமிழ்னு எடுத்துக்கிறோம், ஆங்கிலம்னு எடுத்துக்கிறோம், கணிதம் எடுத்துக்கிறோம், அறிவியல் எடுத்துக்கிறோம், வரலாறு, புவியியல், இதை போல இந்த அடிப்படை படிக்கிறோம் பாத்தீங்களா. இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு வந்து ஒரு வாழ்வியலுக்கு அடிப்படை. நீங்க எடுத்து பாருங்க, அதுல அவங்க சொல்லக்கூடிய விவரங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அந்த பழைய கால அவங்க அந்த வரலாற்றையும் சொல்லக்கூடியதாக, அந்த புவியியல் சூழல் எப்படி இருந்தது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, அறிவியல் அவ்வளவு அழகா சொல்லுவாங்க, கணக்கு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா வானூர்தி ஏவா வானூர்தி வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து ராக்கெட் எப்படி வந்து நமக்கு வந்து வளவன் சொன்னா பைலட்னு சொல்றோம் இல்லைங்களா, அப்படி அந்த பைலட் இல்லாம இன்னைக்கு வந்து ராக்கெட் நம்ம வந்து அனுப்புறோம் இல்லைங்களா, அதை வந்து அன்றைய காலகட்டத்தில் இலக்கியங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல கணக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கணக்கு, இவ்வளவு வருஷம் இது. இப்போ சூரியன் சந்திரன் நம்ம நிறைய பேருக்கு ஜாதகம் இங்க பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு நாள், சந்திரன் எவ்வளவு நாள், எப்ப கிரகணம் வரும், எப்ப அமாவாசை வரும், எப்ப பௌர்ணமி வரும், என்னையோ காலகட்டத்துல அவங்க அதெல்லாம் வரையறுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த போல நம்முடைய மூத்தோர்கள் வந்து அந்த அளவுக்கு எல்லாவித அறிவும் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். நம்ம வந்து இப்ப சொன்னபடி தமிழ் வந்து நிறைய பேருக்கு ஐயோ தமிழ் பேசினா என்ன நினைச்சுப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு ஆங்கிலம் முழுமையா பேச தெரியலையே அப்படின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன மனசுல குறை இருக்கலாம். அந்த குறையெல்லாம் வேண்டவே வேண்டாம். நமக்கு தேவை நாலேஜ், நமக்கு அந்த அறிவு வேணும், தெளிவு, அந்த அறிவுல தெளிவு இருக்கணும். அதை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த அந்த நம்முடைய திறமையை நம்ம வளர்த்துக்கணும், அவ்வளவுதான். மொழி வந்து ஒண்ணுமே கிடையாது. மொழி வந்து சும்மா அது ஒரு டூல், அது ஒரு கருவி. நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவி, அவ்வளவுதான். அது தவிர இப்ப வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா, ஜெர்மன், மற்ற நாடுகள், ஜப்பான் எல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் ஆங்கிலம் கிடையாது. அவங்க தமிழ் மொழி. நீ போனோம்னா நீங்க வந்து அங்க ஜெர்மன் எழுதி நீங்க அந்த தேர்ச்சி பெற்று உங்களுக்கு படிக்க போகணும், அப்பதான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்ப டேனிஷ், டென்மார்க் போனோம், டேனிஷ் படிக்கணும் அப்படின்னா அதை நீ படிச்சு முடிச்சுட்டு போனாதான் நீ எங்க கல்லூரிக்குள்ள கால் வைக்க முடியும். நீ ஆங்கிலத்துல
இடத்துல நீ 10 PhD வாங்கினாலும் அங்க வேல்யூ கிடையாது. அதனால வந்து நமக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்புகள் எவ்வளவோ இருக்கு, இன்னும் அதெல்லாம் பேசிட்டு போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஒரு பிராக்டிக்கலா உங்களுக்குள்ள சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளவுதான். அது என்னன்னு சொன்னா, இப்ப சமீப காலத்துல நடந்த விஷயங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஒரு சோகம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து இங்க பக்கத்துலதான் தாக்கிடுச்சு. அதற்கான காரணம் வந்து இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்றைய இளைஞர்கள் வந்து எல்லாம் தெரிந்தவர்களா, எதையா இருந்தாலும் அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல இப்படி கேட்கறதுக்குள்ள அப்படி எடுத்து கொடுத்துடுறாங்க. அப்படியாக ஏதோ ஒரு கருவியை, ஏதோ ஒரு கூகுளை பார்த்து அதை பார்த்து தெரிந்து கொள்ள கூடியவர்கள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட இப்படியெல்லாம் நம்ம போகணுமா, இது செய்யணுமா, இது தேவையா நமக்கு, அப்படியான சில விஷயங்களை சிந்தித்து பார்த்து செயல்படணும். உங்களுக்கு அடுத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு குருட்டா போக்காலையும் ஆஹா அவன் பெரிய தலைவர், இவர் பெரிய இது, அவர் அப்படி பேசுறாருன்னு கைத்தட்டுற கூட்டமா நம்ம போகவே கூடாது. அவங்க செய்யறது சரியா தப்பான்னு உங்க மனசுல நீங்க எடை போட்டு உங்களுக்கான ஒரு வழியில நீங்க போகும்போது, சும்மா போனோமா ஏதோ போர் அடிச்சுதா என்னைக்காவது ஒரு போய் சினிமா பார்த்தோமா அப்படி வேணா ஒரு பொழுதுபோக்காக வைத்துக் கொள்ளலாமே தவிர, அவங்க பின்னாடி வந்து போகக்கூடிய அது சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இளைய தலைமுறைக்கு உங்க பெற்றோர்களுடைய கனவுகளை நினைவாக்கணும், உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றணும். உங்க ஆசிரியர்கள், உங்க கல்லூரி உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை. நம்ம பிள்ளைங்க நம்ம கல்லூரியில இருந்து படிச்சுட்டு போனாங்கன்னா, இப்ப அவங்க சொன்னாங்க ஒரு MBA படிச்சவங்க வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, நல்ல ஒரு கம்பெனில. அப்படியாக அவர்கள் வந்து உங்களை அப்படி தேற்றி உங்களை எடுத்துட்டு போனோம்னு சொல்லுவோம். உங்க பெற்றோருடைய கனவுகளும் உங்கள் ஆசிரியர்கள் கனவும் உங்களுடைய கல்லூரியின் கனவும் இருக்கும்போது, யாரோ ஒரு தனி ஒரு மனிதனுக்காகவோ, அது முதல்ல சொன்னபடி இது அரசியல் அல்ல, இது உங்களுக்கு தேவையான ஒரு ஆலோசனையாக நான் சொல்றேன். அவங்க வந்து தயவு செய்து அப்படி ஏதும் போகாதீங்க. அப்படி போறவங்களா இருந்தா அவங்களை மடைமாற்றி உங்க பக்கம் இழுத்துட்டு வாங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப இலக்கியங்கள் ஐயா சொன்னார் பாத்தீங்களா, இலக்கியங்கள் எல்லாம் சொல்லியிருக்குன்னு. அப்படியான அந்த என்ன சொல்லியிருக்காங்க, இதே போல நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நீங்க முழுசா பாடம் படிச்சு அந்த மதிப்பெண்காக அப்படின்றத விட்டுட்டு நிறைய ஐயா சொன்னபடி நிறைய புத்தகங்கள் படிங்க. அது ஒரு நல்ல நண்பனா உங்களுக்கு சரியான வழியில் நீங்க நடப்பதற்கு உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவிகரமாக இருக்கும். அப்படியான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை பாதையில் வந்து நீங்க எல்லாம் போக வேணும். அப்படி போனால் மட்டுமே, இன்னைக்கு உலகம் வந்து போட்டி எவ்வளவு படிச்சாலும் பத்தல, நீ அதையும் விட ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாதான் உனக்கு அப்பையும் கூட அந்த ஒரு அடி எடுத்து வச்சாலும் நமக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. அப்படியான நிலை வராமல் நீங்கள் முழுவதுமாக உங்கள் கனவுகளை, உங்கள் பெற்றோர்களின் கனவுகளை, உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களின் கனவுகளை நீங்க எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஆளுமைகளாக, நல்ல மனிதர்களாக. ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, மனித நேயம் யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த மனித நேயத்தை சொல்லுதுன்னு. அப்படியே அது அவங்க நிற்கும் போது அவர் கால் வலிச்சது, அம்மா உட்கார்மா ஏமா, அதுதான் மனித நேயம். அப்படியான அந்த உணர்வுகளை அப்படி பெறக்கூடியவர்களாக, ஒரு நல்ல மனிதர்களாக, தலைமை பண்புகள் ஆளுமை எல்லாம் வரணும். அது உங்களுக்கு வயசு வரும், வயசு வர வர அந்த பக்குவம் வரும். அப்ப நீங்க அந்த நிலைக்கு நிச்சயமா போவீங்க. ஆனா இப்பத்துக்கு தேவை உங்களுடைய படிப்பு. உங்களுக்கு இதை போல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், யோகா கத்துக்கிறீங்களா, நீச்சல் கத்துக்கிறீங்களா, விளையாடுறீங்களா, ஏதோ ஒண்ணு அப்படியாக உங்களை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக எப்போது ஒரு மன மகிழ்ச்சியான சூழலில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களையும் அப்படியே வைத்துக் கொண்டு ஒரு அருமையான நல்வாழ்க்கைக்கு நீங்கள் இன்று முதல் அடிக்கொள்ளிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய அதற்கான வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த நம்முடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும், எங்களுடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்துக்கும், நம்முடைய முனைவர் ராஜா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.